பண்றேன். என் விரல தொட்டு தூக்கின போது, தோளை தொட்டு ஆடின போது, நின்ன போது, நடந்த போது, பார்த்த போது, பேசின போது, உட்காந்த போது, உரசின போது உன் எனக்கு தெரிஞ்சது. உன் மூச்சு காட்டி என் காதுல ஐ லவ் யூ சொல்லுச்சு. உன் இதே தொடர்பு என் நெஞ்சுக்கிட்ட ஐ லவ் யூ கத்துச்சு. உன் வேர்வையில இருந்து வந்து வாசனை என்கிட்ட சொல்லுச்சு, நீ என்ன லவ் பண்றேன்னு. சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தையை உன்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தேன். சொல்ல முடியாமலே போயிடுமோன்னு நினைச்சேன். இப்ப சொல்லிட்டேன். சாமி கிட்ட சொல்லி போட்டேன், உன்னை நெஞ்ச வச்சுக்கிட்டேன். போய் போன் பண்ணுங்க ஜீவா. லெட்டர் போடுவீங்களா ஜீவா? இல்ல. ஏன் ஜீவா? இனி நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் இல்ல விஜி. அப்ப நம்ம காதல் உங்க ஐயா நம்ம 2 பேர் மேல வச்ச நம்பிக்கைய காப்பாத்தணும் விஜி. நம்ம 2 குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாது விஜி. அதுக்காக நாம பிரிஞ்சிருவோம் விஜி. நாம பிரிஞ்சிருவோம். மனசுலயும் கண்ண திறந்தா எதிரியும் உங்க முகம் மட்டும் தான் தெரியுது. நெருப்ப பொத்தி வச்சாப்ல நெஞ்சில உங்க நெருப்பை எத்தனை நாளைக்கு பொத்தி வைக்க முடியும்? அத வைக்கிறத விட்டு மொத்தமா கொட்டிட்டேன். நான் பாவாடை தாவணிதான். எனக்கு மத்த மாதிரி மாடர்னா போட்டுட்டு எனக்கு தெரியாது. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது உங்க மௌனம் தான். அதுக்காக என் விஷயத்துல பேசாம மௌனம் இருந்துடாதீங்க. நீங்க எனக்கு கிடைப்பேன்னு தெரிஞ்சா எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டே இருப்பேன். அதே இல்லைனாச்சுன்னா 4 வயசுல நான் படிச்ச ஆனாவனா இன்னும் ஞாபகம் இருக்கு. 2ஆம் கிளாஸ்ல நான் படிச்ச ABCD இன்னும் மறக்கல. கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், பாடம் நடத்தின வாத்தியார் எல்லாரும் ஞாபகம் இருக்காங்க. 25 வயசுல நான் ஒரு பொண்ணை காதலிச்சது மட்டும் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா மறந்துடுங்கிறீங்களே. எப்படிமா மறக்க முடியும்? கடனை வாங்கியிருந்தா மறந்துடலாமா? காதலை வாங்கிட்டா ஆயுசுக்கும் மறக்க முடியாது. அன்புள்ள பூஜாவிற்கு சிவா எழுதி கொள்வது. என்னோட நண்பர்கள் அவங்க நேசிக்கிற பொண்ணுகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லும் போது நான் சிரிப்பேன். அப்ப காதல்னா என்னன்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப உன்னை பார்த்ததுதான் எனக்கு புரிஞ்சுது. இது நேர்ல உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயம். அதனாலதான் கடிதம் மூலமா என் காதலை சொல்லியிருக்கேன். நண்பனா ஏத்துக்கிட்ட என்ன காதலனாவும் ஏத்துப்பேன்னு நான் நம்புறேன். நம்ம காதல் நிச்சயம் கை கூடும்னு நான் நம்புறேன். நீ இந்த கடிதத்தை படிச்சுட்டு எஸ் ஐ டோன்ட் லவ் யூன்னு சொல்ல போற அந்த ஒரு நொடிக்காதான் காத்திருக்கேன். அதனுடன் சிவா. இது சிவா, ஏன் சிவா வெளியில வந்துட்ட? சும்மாத்தா. ஏன் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. பிரதாப் எப்படி இருக்கான்னு சொல்லவே இல்லையே. சொல்லு சிவா, ப்ளீஸ் சொல்லு. ஐ லவ் யூ. வாட்? நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. கவலைப்படாதீங்க, உங்க காதல் உண்மையா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கும். இங்க பாரு, இப்ப சொல்லனா அப்புறம் எப்பவுமே சொல்ல முடியாதுடா. ஆயுசுக்கு அந்த காதல் கண்ணில் விழுந்த தூசி மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். டேய், நீ பண்றதுக்கு பேர் தியாகம் இல்லடா, துரோகம். காதலுக்கு பண்ற துரோகம். சார், உங்களை மாதிரி பசங்களுக்கு எல்லாம் தினம் தினம் தானும் செத்து மத்தவங்களையும் சாகடிக்கிறதே வேலையா போச்சுடா. உள்ள போட்டு பூட்டி வைக்கிறதுக்கு காதல் ஜெயில் கைதியா? அது பூ பூக்கிற மாதிரி இயல்பான விஷயம். சொல்றதுக்கு தைரியம் இல்லாத பொட்ட பசங்களை எதுக்குடா காதலிக்கிறீங்க? நீங்க எல்லாம் காதல உயிரா நினைக்கிறதுல நினைக்கிறீங்க. யார் நான் அவளை காதலிச்சேன்னு? நான் யாரையும் காதலிக்கல. 2 பேர் ஒருத்தர் விரும்பினாதான் காதல். ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் வரல, அது வெறும் ஆசை, அவ்வளவுதான்.